முக்கியமான ஒரு விஷயம், வெயிட் ரிடக்ஷனுக்கு தெர் இஸ் நோ மெடிசன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினச்சிருக்காங்க வெயிட் ரிடக்ஷனுக்கு மருந்து இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே சைடு எஃபெக்ட் தான். டம்மி டக் பண்ணாலும் சைடு எஃபெக்ட் தான், சர்ஜரி தான் பண்ணணும். இப்போ டயபெட்டிஸில் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், டயபெட்டிக் பொறுத்தளவுக்கு 10 கிலோ வெயிட் அதிகமாக இருந்தால் தயவு செஞ்சு வெயிட் ரிடக்ஷன் பண்ணாதீங்க. நம்ம நாட்டு மூலிகைகள் அத்தனையுமே நல்ல விஷயந்தான். ஆனால் நம்மளால் என்ன கேட்பாங்கன்னா, இது ப்ரூவ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ப்ரூவ் வச்சுட்டு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் தேங்காயில் லாரிக் ஆசிட் தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு சத்துக்கள் இருக்குது. அதில் இருந்தால் கார்டியாக் பிரச்சனையே வராது. ஸ்கின் வந்து எல்லாம் க்ளோவாக இருக்கும், ஹேருக்கு வேணுங்கிற எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளால் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு கார்ப்பரேட் இது வந்து திணிச்சு அது இல்லைன்னு. ஆனால் இந்த 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை டயபெட்டிக் பேஷண்ட்ஸு மருந்து சாப்பிட்றது தான் கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிட்றேன். கொலஸ்ட்ராலுக்கு மருந்தே உலகத்தில் இல்லை, இது நிதர்சனமான உண்மை. வெளியே வாங்கி முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க, கோ ஆர்கானிக், இதுதான் முக்கியமான விஷயம். பிகைன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வெயிட் லாஸ் பற்றின கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோடு இருந்திருக்கார் சரஸ் ஹாஸ்பிட்டல் ஆயுஷ் இன்டெகிரேட்டர் சேர்மன் டாக்டர் சரத். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்கிற மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் பற்றின ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெயிட் ரிடக்ஷனுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. மெயின் விஷயமே 4 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெயிட் மறுபடியும் கூடக்கூடாது. வெயிட் இறக்குனதுக்கப்புறம் ரிங்கிள்ஸோ சாகிங்கோ வந்துடக்கூடாது. ரொம்ப டயர்டு, ரொம்ப சோர்வு வந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஹீமோக்ளோபின், கால்சியம், அயன், இந்த மாதிரி மல்டிவிட்டமின் டிஃபிஷியன்சி வந்துடக்கூடாது. எந்த சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாது. இதான். ஸோ இந்த 4 வந்து பொதுவாக கருத்தில் வச்சுட்டு தான் நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது நம்ம எதுக்காக வெயிட் ரிடக்ஷன், பிஎம்ஐ அப்படின்னு ஒரு அளவு இருக்குது, பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இது சிம்பிளான ஒரு கால்குலேஷன். நீங்கள் எத்தனை சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதில் -100 அந்த வெயிட் உங்கள் உடம்புல இருக்கலாம். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இதை விட ஒபீஸாக ஒரு 10 கிலோ இருக்கிறாங்க, 15 கிலோ இருக்கிறாங்க, அவங்க லெத்தாஜிக்காக எந்த வேலையும் செய்கிறதில்ல, அவங்க கண்டிப்பாக வெயிட் குறைச்சி தான் ஆகணும். இதை விட ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட் கம்மியாக இருக்க, ஒரு 10 கிலோ கம்மியாக இருக்கிறாங்க, அவங்களும் எந்த வேலையும் பண்ணுறதில்ல, சும்மா இருக்கிறாங்கன்னா வெயிட்டு அதிகப்படுத்தி தான் ஆகணும். இப்போ ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, இதே வந்து ஒரு 10 கிலோ ஜாஸ்தி இருக்கிறாங்க, 15 கிலோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அதை பற்றி கண்டுக்க வேண்டியதில்லை. ஒரு 10-15 கிலோ வரைக்கும் ஒரு குஷன் கொடுக்கலாம். எங்கெங்கே குஷன் கொடுக்கலான்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, அவங்க நல்ல ஒரு அத்லட்டாக இருக்கிறாங்க, நல்ல ஸ்போர்ட் பர்சனாக இருக்கிறாங்கன்னா தே கேன் அப்படியே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் குறைஞ்சாலும் தப்பு இல்லை. ஆனால் இது இல்லாமல் நம்ம சேடன்ட்ரியில் சும்மா உட்காந்துருக்கிறது, போன பாட்டுருக்கிறது, எந்த எக்ஸசைஸும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வெயிட் ரிடக்ஷனும் தேவை, வெயிட் இன்க்ரீஸிங் தேவை. முக்கியமான ஒரு விஷயம், வெயிட் ரிடக்ஷனுக்கு தெர் இஸ் நோ மெடிசன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினச்சிருக்காங்க வெயிட் ரிடக்ஷனுக்கு மருந்து இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒன்லி திங், இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, சாகிங், ரிங்கிள்ஸ் வர்றது, டயர்டு வர்றது, மல்டிவிட்டமின் டிஃபிஷியன்சி வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறக்கும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் மருந்தே தவிர வெயிட் ரிடக்ஷனுக்கு மருந்து கிடையாது. ஆனால் வெயிட் இன்க்ரீஸிங் மருந்து இருக்குது. வெயிட் லாஸ்க்கு மெடிசன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு வந்து அதாவது எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அது இப்போ என்னென்னா தெரப்பீஸ் நிறையா இருக்குது, மெஷின் ட்ரீட்மெண்ட் இருக்குது, இது எல்லாமே சைடு எஃபெக்ட் தான். டம்மி டக் பண்ணாலும் சைடு எஃபெக்ட் தான், சர்ஜரி தான் பண்ணணும். அதே சமயம் நீங்கள் வந்து மெஷின் ட்ரீட்மெண்ட்டு, வைப்ரேஷன், ஹீட் தெரப்பி இந்த மாதிரி கொடுத்து, ஹீட் தெரப்பியில் கொடுத்து நான் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்குறோம். என்னென்னா பிஃபோர் தட் அவங்களுக்கு ஓவரீஸ் இருக்கும், அந்த சினைப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருப்பை ஒட்ட மாதிரி 2 ஃபைன் இது வரும், அது சைடில் இருக்கிற சினைப்பை, அதில் தான் நம்ம கருமுட்டை உற்பத்தி ஆகும், அதில் தான் பிசிஓடி வர்றது. ஸோ இது நிறைய பேருக்கு பிஃபோர் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அந்த ஹீட் தெரப்பி அதிகமாக கொடுக்கலாம், அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடும், அதை ரிவர்க் பண்ணவே முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்க்குறோம். ஏன்னா அதிகமான ஹீட், அப்போ ரிங்கிள்ஸ் வரும், ஸ்கின் டேமேஜ் ஆகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் ரிடக்ஷனை பொறுத்தளவுக்கு டயட் தான் ஒன்லி திங். அடுத்தது மசில் ஃபிட்னஸ்க்கு வேண்டி எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பக்க விளைவுகள் தயாராக, அப்புறம் வெறும் ஒரு ப்ரோட்டீன் பவுடரே சாப்பிட்றேன்னா வெயிட்டெல்லாம் நல்லா குறையும். ஆனால் நிறையா பேரை நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும், விட்டதுக்கப்புறம் டபுள் மடங்கு ஏறும். இதெல்லாம் நிறையா வெயிட் ரிடக்ஷன் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு இருக்கிற விஷயம். சார், ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய கம்ப்ளைண்ட்டாக என்ன வைக்கிறாங்கன்னா, நான் வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணிடுறேன், ஆனால் கொஞ்ச நாளில் மறுபடியும் வெயிட் வந்து கெயின் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அது அப்படி கிடையாது.
கரெக்டான டயட்டிஷியன் கரெக்டான டயட் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இப்போ நாங்கள் ஒரு வெயிட் ரிடக்ஷன் பண்ணணுன்னாவே அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும். முதல்ல நம்ம ரொம்ப முக்கியமான இப்போ லிபிட் ஃபங்க்ஷனு, தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ஹீமோக்ளோபின், ரேண்டம் பிளட் சுகர், HbA1c, யூரின் அனாலிசிஸு, இதெல்லாம் போக கார்டியாக் மார்க்கர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, டயபெட்டிஸ். இப்போ டயபெட்டிஸில் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், டயபெட்டிக் பொறுத்தளவுக்கு 10 கிலோ வெயிட் அதிகமாக இருந்தால் தயவு செஞ்சு வெயிட் ரிடக்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா டயபெட்டிக் இருக்கிற காம்ப்ளிகேஷனே என்றைக்குமே அண்டர் வெயிட் இருக்கிறவங்க டயபெட்டிஸ் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எப்போவுமே நீங்கள் ஒரு 10 கிலோ அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை. 10 கிலோக்கு மேலே இருந்தால் அதை மட்டும் குறைச்சிக்கலாம். ஸோ இது ஏன் அப்படின்னா டயட்டீஷியன் கரெக்டான டயட் கொடுத்து கரெக்டாக மானிட்டர் பண்ணும். உடம்பு பழகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கு நான் ஒரு டயட் தரேன், 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நல்லா குறைஞ்சிட்டே வரும். டக்குன்னு ஒரு ஸ்டேஜ் நிற்கும். அதே டயட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அதே ப்ரோட்டோக்கால் தான் இருக்கும், ஆனால் வெயிட்டை குறையாது. ஏன்னா பாடி அடிக்ட் ஆயிரும். ஓகே ரைட், இதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ், இது நம்ம ஃபிட் ஆயிடணும்னு சொல்லி அந்த மெட்டபாலிசம் அப்படியே இதாயிரும். அப்போ நாம் உடம்பை ஏமாத்துறதுக்கு அடுத்த டைப் ஆஃப் டயட் கொடுக்கணும். அப்போ அந்த டயட் கொடுக்கும்போது மறுபடியும் வெயிட் குறைய ஆரம்பிக்கும். நிறைய டயட் இருக்குது. இப்போ டயட்டில் பார்த்தீங்கன்னா பேலியோ டயட் இருக்குது, கீட்டோ இருக்குது, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது, இந்த மாதிரி நிறையா வாரியர் டயட்னு ஒன்று இருக்குது. 1 டைம் தான் மீல், நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், மற்ற நேரமாக லிக்விட் மட்டும் சாப்பிட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ டயட்டு தான் ரொம்ப முக்கியம். ஆனால் டயட்டிஷியன் கொடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் ரொம்ப மினிமாக தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் ஏறுது, அதே மாதிரி நான் சப்பாத்தி சாப்பிட்றேன் சார் அப்போது வெயிட் ஏறுது, நான் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி 1 கிலோ 1/2 கிலோ குறையுமே தவிர பெரிய இது இருக்காது, சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஒன்லி திங் டயட் வித் மசில் ஃபிட்னஸ்க்கு வேண்டி நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மற்றபடி மூச்சு பயிற்சி பண்ணுறோமோ நல்ல ஆக்டிவ் செல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஆக்சிஜனேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம செய்யலாம். சார் சப்பாத்தி அப்படின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 3 வேளையுமே சப்பாத்தி எடுத்துறாங்க, இது அட்வைசபிளா சார்? அது நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது வெயிட் குறைச்சிருக்காங்களான்னு பாருங்கள், அது வாய்ப்பு இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. சப்பாத்தி அப்படிங்கிறது ரெண்டாவது இன்னொரு முக்கியம். சப்பாத்தி சொல்லும்போது நான் இன்னொரு சொல்கிறேன், எப்போவுமே நீங்கள் வாங்கி கோதுமை வாங்கி அரைச்சி அதை சலித்து வச்சு சாப்பிடுங்க, அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லது. நீங்கள் பேக்கடு ஐட்டம் எதுவுமே வாங்காதீங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய இந்த க்ளூட்டன் எல்லாம் போடும்போது கண்டிப்பாக அது டயபெட்டிஸை அதிகப்படுத்தும். டயபெட்டிஸ் போன்ற விஷயங்களையும் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளையும் அதிகப்படுத்தும். ஸோ முடிஞ்சளவுக்கு அது பண்ணாதீங்க. சப்பாத்திங்கிறது இப்போ லோ கார்போஹைட்ரேட் குறைஞ்சிருக்குது. இப்போ வெயிட் ரிடக்ஷனை பொறுத்தளவுக்கு டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் பண்ணணும் பாடியை, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னு சொல்லி. தினம் 2ங்கிறது 2 தடவை மலம் கழிக்கணும், ரொம்ப முக்கியம். அதுதான் அது வெயிட் லாஸ்க்கு ஃபஸ்ட்டு விஷயம். வாரம் 2ன்னா வாரம் 2 தடவை அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இது வழக்கமே யாருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா பாடி ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம சாப்பிட்ற பொருட்கள்னாலையோ நம்ம வெளியே சுற்றுறதுனாலையோ ஹீட் ஆகிட்டே இருக்கும். இது பொதுவாக 2 தடவை ஒரு நாளைக்கு குளிக்கணுங்கிறது ஒரு நியதி. அதே மாதிரி வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கு ப்ராப்பர் மெத்தட் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி மாதம் 2ங்கிறது ஃபாஸ்டிங், இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆகும். வருடம் 2ங்கிறது பாடியை கிளென்ஸ் பண்ணிக்கிறது, நேச்சுராக கிளென்ஸ் பண்ணுறோம். நான் போகிறேன் ஒரு மாத்திரை போட்டோம் வயிறு க்ளீனாக, அது அல்ல. ஆக்சுவலாக அது கரோட் பண்ணும், மறுபடியும் அல்சர் சிம்டமோ இன்டைஜென்சினோ வரும், ஜிஆர்டி போன்ற பிரச்சனைகள் வரலாம். நேச்சுரலாக பண்ணும்பொழுது என்னன்னா அது எல்லாமே டோட்டலாக கிளென்ஸ் ஆகும். காலையில் சாட்டின்னு ஒரு 7-8 தடவை வயிறு க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ் சாட்டின், இது ஃபஸ்ட்டு கிளென்சிங். அதுதான் ரொம்ப ரொம்ப வெயிட் ரிடக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு விஷயம் கிளென்சிங். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, அது வந்து பிளட் டெஸ்ட்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. டயட்டீஷியன் வந்து உங்களுக்கு எப்படி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா, கார்டியாக் மார்க்கர் ஏதாவது அதிகமாக இருக்கா, அதுக்கான உணவுகளை சேர்த்திடுவாங்க. ஸோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ கார்டியாக் மார்க்கர் ஒருத்தருக்கு ப்ராப்ளமாக இருக்குது, HCRP, அது ரொம்ப ஃபைனாக வந்து கார்டியாக் வருங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து எதாவது அதிகமாக இருக்குன்னா உடனே என்ன பண்ணுவோம், நம்ம பசு மஞ்சள் கொடுப்போம், நம்ம டர்மரிக் மஞ்சள். ஸோ மஞ்சள் ரொம்ப நல்ல விஷயம். நம்ம நாட்டு மூலிகைகள் அத்தனையுமே நல்ல விஷயந்தான். ஆனால் நம்மளால் என்ன கேட்பாங்கன்னா இது ப்ரூவ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ப்ரூவ் வச்சுட்டு பண்ண முடியாது. அவங்க நம்மளை ப்ரூவ் பண்ணி, இப்போ நீங்கள் மஞ்சளே எடுத்தாங்க, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறதே. இப்போ நீங்கள் US எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தில் ஒன்றும் இல்லை, இதுக்கு வேலை செய்யாதுங்கிறக்காக தான் அவனுங்க ஆராய்ச்சிக்கு எடுக்கிறாங்க. ஒன்ஸ் எடுத்து ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவங்க பேட்டர்ன் கிளைம் பண்ணிக்கிறாங்க. வேப்பிலை, மஞ்சள் போன்ற பல விஷயங்கள். ஸோ மஞ்சள் கொடுப்போம். மஞ்சள் கொடுத்தீங்கன்னா கார்டியாக் ரிஸ்க் குறையும். பசு மஞ்சள் சாப்பிடும்போது கார்டியாக் ரிஸ்க் குறையும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி செஞ்சுட்டே இருக்கணும்.
ப்ரொவைடட் ஃபேட் அதிகமாக சேர்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ரொம்ப நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் 25 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லோரும் ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிடுங்க, ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போவே நாங்களாம் சொல்லிட்டு இருந்தோம் செக்கெண்ணெய் சாப்பிடுங்கன்னு. கேட்கல. ஏன்னா கொலஸ்ட்ரால் பயமுறுத்திட்டாங்க. தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ராலுங்கிறாங்க. எல்லாமே ஃபேக் அஜெண்டா. இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெய் லாரிக் ஆசிட் தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு சத்துக்கள் இருக்குது. அதில் இருந்தால் கார்டியாக் பிரச்சனையே வராது. ஸ்கின் வந்து எல்லாம் க்ளோவாக இருக்கும். ஹேருக்கு வேணுங்கிற எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு கார்ப்பரேட் இது வந்து திணிச்சு அது இல்லைன்னு. ஆனால் இந்த 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை டயபெட்டிக் பேஷண்ட்ஸு கொலஸ்ட்ராலுக்கு மருந்துன்னு சொல்கிறாங்க. மருந்து சாப்பிட்றேன் சார், கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சார். கொலஸ்ட்ராலுக்கு மருந்தே உலகத்தில் இல்லை. இது நிதர்சனமான உண்மை. இட்ஸ் அ பிளட் தின்னர். ரத்தத்தை நீர்க்க செய்யும் மருந்து. நீங்கள் 2 நாள் சாப்பிடலாம், 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் பிளட் வந்து நார்மலாக வந்துடும். கொலஸ்ட்ரால் அப்படியே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் மெத்தட் ஆஃப் சப்ரஷன். ஸோ இதை கூட தெரிஞ்சுக்காமல் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான். ஏன்னா 500 டிகிரியில் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஒரு நிலக்கடலை எடுத்து ஆட்டி 1 லிட்டர் எண்ணெய் தைக்கும் 200-250 ரூபா வந்துடும். நம்ம 120 ரூபாய்க்கு ரீஃபைண்ட் ஆயில் எப்படி கொடுக்க முடியும்? யோசிக்கவே மாட்டேங்கிறேன். மக்களுக்கு சிந்தனைங்கிறது இருந்தால் இந்த வெயிட் ரிடக்ஷன் ஒரு மேட்டரே கிடையாது. சொல்லுங்கள், நான் நிறைய பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் கேள்வியே கேளுங்க. மார்க்கெட்டில் இப்போ நிறைய இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிற மாதிரியான ஃபுட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த ஃபுட்ஸ் வந்து வெயிட் லாஸ் ப்ளஸ் வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாமா? அதையே நம்ம செய்யலாமே. 2 மினிட்ஸ் வந்து செய்கிறதே வந்து ரெடிமேடாக வாங்காதீங்க, ப்ரிசர்வேட்டிவாக வாங்காதீங்கன்னு சொல்கிறோம். ஒரு அவல் சாப்பிட்லாம், தேங்காய் துருவி சாப்பிட்லாம், சாலட்ஸ் உடனே போடலாம். இதெல்லாம் 2 மினிட்ஸில் நம்மளே செய்யலாமே. ஸோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். பேக்கடு ஐட்டம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சாப்பிடணும். இதெல்லாம் டேஸ்ட் பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குன்னா ஒரு 15 டேஸ் ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க. புரோட்டாவே சாப்பிடாது, புரோட்டாவை டேஸ்ட் தெரிஞ்சவன் புரோட்டா சாப்பிடாது இருக்க முடியாது. சிம்பிளி அதுதான். ஆனால் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் மட்டும் வச்சுக்கணும். இதுக்குன்னு ஒரு நாள் வச்சு அன்னைக்கு இது பண்ணிக்கணும். அப்புறம் டீடாக்ஸ் பண்ணிக்கணும். டயட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக டயட் இருந்துக்கிட்டே வராங்க. கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா டயட்டில் இருந்தாலுமே வெயிட் லாஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படாமல் மறுபடியும் வெயிட் கெயின் தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னது. என்னென்னா ஒரே பேட்டர்ன் ஆஃப் டயட் கொடுத்தீங்கன்னா பாடி அடாப்ட் ஆகிக்கும். அப்போ பாடி சென்ஸ் பண்ணிக்கும், ரைட் நம்ம தேவையானது பண்ண நம்ம வெயிட் அதிகமாக குறையிறோம்னு சொல்லி. ஏன்னா அது நிறையா ரெஸ்பாண்ட் பண்ணும் பாடியை பொறுத்தளவுக்கு. ஸோ அதப்போ நம்ம பாடி ஏமாற்றணும், நம்ம ஃபிசிக்கை ஏமாற்றணும். அப்போ என்ன பண்ணால் இருக்கிற ப்ரோட்டோக்காலை மாற்றி வேறு ப்ரோட்டோக்கால் கொண்டு வரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொன்னோன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறீங்க, அடுத்து பேலியோ டயட் கொடுக்கணும், சரிங்களா? அப்படி ஒரு வாரியர் டயட் கொடுக்கணும். இதை கொடுக்க குறைஞ்சிட்டே வரும் சார். அதே மாதிரி என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது சார்? பேசிக்காக இது எல்லாத்துக்கும் பொருந்துன்னு சொல்ல முடியாது. ஏறக்குறைய 80% வெயிட் ரிடக்ஷன் பொருந்தக்கூடிய விஷயம் இது. ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும், ஃபேட் அதிகமாக எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் தான் ஃபேட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஃபேட்டு நேச்சுரல் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அவகேடோ ஆயில் எல்லாமே வெர்ஜின் செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த தப்பும் இல்லை. ஆலிவ் ஆயில் அவ்வளோ நல்லது, கடலெண்ணெய் ரொம்ப நல்லது, தேங்காய் நல்லது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி அதை குழி பண்ணி நல்லா 2 கரண்டி நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வச்சு நல்லா கெட்டி சட்னி வச்சுருவேன். 2 இட்லி சாப்பிட்டாவே வயிறு. ஆனால் போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராது. ஸோ எல்லாமே நேச்சுரல் தான். ஸோ அது மாதிரி ஃபேட் அதிகமாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு போர்ஷன் அப் டு ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் நல்லா ஃபேட் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வெறும் ப்ரோட்டீன், அதாவது ஃபேட் இல்லாத ப்ரோட்டீன். இதில் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். HDL ஒன்று, LDL ட்ரைக்ளிசரைடுன்ட்டு. HDLங்கிறது ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது. அதை நம்ம எடுக்காம விட்டுறோம். இந்த நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் எடுக்கிறது மூலமாக HDL அது குறைச்சிடும். ஏன்னா அது வந்து கரோட் ஆகும். அதனால தான் மூட்டு வலி வருது. அது நீங்கள் நிறைய பேர் தெரியறதில்ல. ஏன்னா அதில் இருக்கிற ப்ராசஸிங்கே பார்த்தீங்கன்னா காஸ்டிக்னு போடுவாங்க. இந்த துணியை ப்ளீச் பண்ணுறதுக்கு போடுறது காஸ்டிக் ஃப்ளாக்ஸ். அதை போட்டு தான் அதை ப்ராசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது போய் நம்ம சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிற அந்த இதையெல்லாம் எடுத்துரும். அப்போ மூட்டு வலி வந்துடும். ஸோ இதெல்லாம் ரீசனு. ஸோ முதல்ல ஃபேட் அதிகமாக, ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். பொதுவாக நான் வெஜிடேரியனுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட் இது. ஏன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. வெஜிடேரியனுக்கு ஏதோ பன்னீர், சுண்டைக்கடலை அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் எடுத்துக்க முடியும். அட்லீஸ்ட் எக்கையாவது நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷன் நல்லாயிருக்கும். மாதம் 5லேருந்து 8 கிலோ வரைக்கும் ஆகும் கரெக்டாக வெயிட் ரிடக்ஷன் டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதே மாதிரி முட்டை எடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முட்டை எப்போவும் மஞ்சக்கருவோடு தான் சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வெள்ளைக்கரு சாப்பிடும், அது ஒன்றுமே இல்லை. மஞ்சக்கரு தான் ஒரு நல்ல சத்து. அப்போ மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் சேர்த்து எடுத்துக்கணும் முட்டையை பொறுத்த வரைக்கும்? ஆமாம், 2 பேரும் சேர்த்து எடுக்கணும். அதில் நிறைய எடுக்கலாம். இப்போ வெக்குன்னா நம்ம என்ன பாயில் போடுறோம், முட்டை ஆம்லெட் போடுறோம், பாயில் பண்ணுறோம், அப்படி கிடையாது.
அதுலேயே நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி போடலாம். சிக்கன் நல்லா பாயில் பண்ணி பொடி பண்ணி முட்டை பொரியல் மாதிரி செய்யலாம். சிக்கன் சேர்த்து போட்டுக்கலாம். நிறைய ட்ரை ஃபிஷ் போடலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நிறைய வெஜிடபிள்ஸ் பாயில் அது முட்டை போட்டு ஆம்லெட் போட்டு இல்லை சீஸ் ஆம்லெட் போடலாம். பட்டர் நிறையா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தப்பே இல்லை. டீயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வீட்டுங்கிற கார்போஹைட்ரேட் தான். பட் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். ஸ்வீட் அண்ட் கார்போஹைட்ரேட் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் முக்கியமான விஷயம். கார்போஹைட்ரேட்னா என்ன? அரிசி, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, திணை, வரகு, சாமை எல்லாமே தான். நிறுத்திக்கணும். எப்படி சாப்பிட்றோன்னா நம்ம தெர் இஸ் லாட் ஆஃப் வெரைட்டி. அது நம்ம வெரைட்டியாக சாப்பிட வெயிட் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு டயட்டீஷியனுடைய அட்வைஸ் படி சாப்பிட்ணும். இதை பற்றி நல்லா ஒரு தெளிவான அறிவு இருக்கக்கூடிய ஒரு டயட்டீஷியன் சொன்னால் அது இட் வில் பி வெரி குட். ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிடுறேன், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அதிகமாகாது, குறைக்கிறதுனால ஆகாது. நான் சொல்கிறேன்ல, காலையில் டூத் பேஸ்ட் எடுத்து வைக்கிறோம், அதில் இருக்கிற அந்த ஸ்வீட் கூட நம்மளோட அந்த இதை பாதிக்கும். ஏன்னா ஒன்ஸ் ஸ்வீட் வச்சாவோ அதே மாதிரி நீங்கள் இப்போ சுகர்லெஸ் வந்துருக்குது இப்போ நிறையா ஸ்வீட்னர் அந்த மாதிரிலாம், அதே எடுக்கக்கூடாது. சுகர் ஃப்ரீ அப்படின்னு எல்லாம் வருது. ஏன்னா இந்த நாக்கில் வந்து கார்போஹைட்ரேட்டோ ஸ்வீட்டோ பட்ட அடுத்த செகண்ட் பேன்க்ரியாஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வெயிட் குறையாது. ஸோ இது முதல்ல ப்ரோட்டீன்லேருந்தும் ஃபேட்லேருந்தும் பாடி ரியாக்ஷன் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிக்கும், வெயிட் லாஸே ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ஹெல்தி வெயிட் லாஸ். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜி லெவல் அப்படியே டபுள் டைம் ட்ரிபிள் டைம் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் ஒரு ஆக்டிவாக இருக்கீங்க, இதை விட இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ வெயிட் லாஸே எனக்கு குறையக்கூடாது. ஆனால் இதே டயட்னா எடுக்கணுன்னா தே கேன் ஆட் ஃப்ரூட்ஸோடு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுங்கிற ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணணும். அது டயட்டிஷியன் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி சார், இப்போ பொதுவாக வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கீ ப்ளஸ் வந்து சீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சீஸ் சாப்பிட இதெல்லாம் சாப்பிட்டு கார்போஹைட்ரேட்டோட எப்போ இது மேட்ச் ஆகுதோ அப்போ தான் அது ஒரு பேட் கொலஸ்ட்ராலாக மாறுது. ஸோ கார்போஹைட்ரேட்டை குறைச்சி பழகணும். பர்டிகுலராக 40 இயர்ஸ் மேலே போச்சுன்னா கார்போஹைட்ரேட் குறைச்சிடணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லைன்னா அந்த பாடி வெயிட் இருந்துட்டு தான் இருக்கும். டயபெட்டிஸ் வரலாம், தைராய்டு இப்போ வரக்கூடாதுன்னு நினச்சா இதெல்லாம் பண்ணலாம். ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டயட் இருந்தால் அவங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். எப்போ பண்ண முடியாதுன்னா கிட்னி சைடில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் ப்ரோட்டீன் டயட் எடுக்க முடியாது. ஆப்வியஸ்லி அது முடியாது. அப்போ தான் வெயிட் ரிடக்ஷன் ப்ராப்ளம் ஆகும். மற்றபடி கண்டிப்பாக இது இல்லாத வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து ஃபுட்டிஸாக இருப்பாங்க சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் ஃபுட்டிஸாக இருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்டிஸாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, பட் அவங்களால இருக்க முடியாது. அவங்களுக்கு எதனா அட்வைஸ் இருக்கா சார்? ஒன்றுமே தர முடியாது. அது அவங்க மைண்ட் செட்டை மாற்றினா தான் முடியும். ஆக்சுவலாக ஒன்று ஒர்க் அவுட் பண்ணாவோ இது பண்ணாலும் வருது. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆகணும்னா டயட் தான். டயட்டை எடுத்துகிட்டு வெயிட் இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ வாக்கிங்கோ இல்லை மூச்சு பயிற்சியோ எல்லாம் பண்ணுறோம். மூச்சு பயிற்சி செய்யறது ஆக்சிஜன் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறது மசில் டோன் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். பட் வெயிட் லாஸ் வந்து ஜிம்மில் பெருசாகாது. கார்டியா பண்ணால் ஒரு 2-3 கிலோ குறையும், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். மறுபடியும் வெயிட் லாஸ் இருக்காது. டயட் தான் பண்ண முடியும். டயட்டுக்கு அவங்க தயாராகி தான் ஆகணும். ஏன்னா நம்ம என்ன வேணால் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம், லிமிட்லெஸ். ஒன்லி திங் கார்போஹைட்ரேட் கட் பண்ணுங்கள், ஸ்வீட் கட் பண்ணுங்கள். இது பண்ண முடியாதா? கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஒரு 3 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டீ குடிக்க சொல்லுவோம், இல்லை ஒரு காஃபி குடிக்க சொல்லுவோம், பட்டர் டீ பட்டர் காஃபி கொடுப்போம். ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது ஸ்வீட் காஃபி இருக்கும், அது சாப்பிடாமல் இருக்கிறது கஷ்டம். ஆனால் 3 நாள் நீங்கள் இந்த பட்டர் டீயோ பட்டர் காஃபியோ சாப்பிட்டீங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாகும், அதை அடாப்ட் ஆகிடுவீங்க. இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை எடுக்க வேண்டியது அந்த 4 நாள் 5 நாள் தான். ஒரு 21 days ஒன்று பழகிட்டிங்கன்னா தென் நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவீங்க. அப்புறம் நீங்கள் அதை பழகிக்கலாம். மக்கள் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க சார் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸும் பண்ணிடுறாங்க. வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஜிம்மை நிறுத்திட்டோம், உடனே மறுபடியும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது சார். இல்லை, அது ப்ராப்பராக டயட்டீஷியன் வந்து கரெக்டாக அவங்க அட்வைஸ் பண்ணலேன்னு தான் அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜிம்முக்கு போனீங்கன்னாவே நம்முடைய கேலரிஸ் பர்னிங் அதிகமாகும். அப்போ என்ன ஆகுன்னா நமக்கு நிறைய இன்டேக் போகும். அப்போ அது பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இன்டேக் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது நிறுத்தினோம்னா நமக்கு இன்டேக் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அந்த கேலரிஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த மெட்டபாலிசம் அதிகமாக ஸ்பீடாக தான் இருக்கும். அப்போ நிறைய சாப்பிடுவோம், ஆனால் கலரிஸ் பர்ன் ஆகாது.
அப்போ தான் வெயிட் போடும். ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். இதை புரிஞ்சிட்டோம்னா நம்ம அதை கொஞ்சம் ஈஸியாக. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஓவர் வெயிட்டை பற்றின நாலேஜ் பெருசாக இல்லை சார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம், எந்த டைம் வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஓவர் வெயிட்னால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது சார்? ஓவர் வெயிட்டாக இருந்தால் பேசிக்காக எல்லாருமே சொல்கிற மாதிரி டயபெட்டிஸ் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், தைராய்டு வரலாம், கார்டியாக் இஷ்யூஸ் வரலாம். இப்போ நீங்கள் இது 3 தான் மேஜர். ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு, டயபெட்டிஸ், இந்த 3 தான் முக்கியமான விஷயம். இந்த 3 வந்துச்சுன்னா எல்லாம் வந்த மாதிரி தான். ஆல்மோஸ்ட் நம்ம லைஃப் பிரச்சனை தான் அப்படிங்கிறது இன்றைக்கி அப்படி தான் தெரியுது. இப்போ நம்ம வந்து டயபெட்டிக் மருந்து எடுக்கிறோம், அடுத்தது மறுபடியும் டோஸ் ஜாஸ்தியாகுது, ஒரு லிமிட்டில் நிறுத்த முடியாது, கிட்னி போயிடும், அவ்வளோதான், லைஃப் எண்டு. ஸோ இப்படி தான் பழகிட்டாங்க. ஆனால் இப்போ இப்படி கிடையாது. ஆக்சுவலி இன்னொரு நம்ம மாதிரி மருத்துவங்களில் அது நிறையா ரிவர்ஸ் பண்ணுறோம். நிறையா சைடு எஃபெக்டே இல்லாமல் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்து அப்படியெல்லாம் பண்ணுறோம். ஸோ இதுதான் மேஜர் ரிஸ்க்கு. கார்டியாக் வரலாம், தைராய்டு வரலாம், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இதெல்லாம் தான் மேஜரான ரிஸ்க். இது இல்லாமல் பொதுவாக இந்த காலில் வெரிகோசிஸ் வெயின் வர்றது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறது, தலை சுற்றுறது, மூச்சு திணறல் வர்றது, இதெல்லாம் அடுத்தடுத்த சிம்டமாக வரும். ஸோ பேசிக்காக இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சார், இன்ஸ்டண்ட்டாக நான் வெயிட் குறைக்கணும், 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி 30 நாளில் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இது பாசிபிளா சார்? இல்லை, எந்த விஷயத்தை பண்ணாலும் ஒரு பெர்ஃபெக்ஷனாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் எடுங்க. உங்கள் உடம்பு நிறைய பேர் ப்ளட் டெஸ்ட் எடுக்குன்னு சொன்னாவே மேபி நிறைய இடத்துல தப்பாக அதை செய்கிறாங்கங்கிறது வேறு. நோய் இல்லாத இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒன்று நெஞ்சு வலின்னு லைட்டாக நெஞ்சு கறிக்குதுன்னு போனாவே ஸ்டெண்ட்டை வச்சுறாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் பேசிக்காக ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயட்டிஷியன் டயட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் ஹெல்த்தாக ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மந்த் தாராளமாக குறைக்கலாம். இப்போ 1 மந்த்தில் நீங்கள் 5 கிலோ குறைக்கலாம். 5 கிலோ குறைச்சதுக்கப்புறம் அந்த டயட்டிஷியன்ட்ட வரணும். நான் குறைச்சிட்டேன்னு ஓடிடக்கூடாது. வந்து அவங்ககிட்ட கேட்கணும், என்னங்க மெயின்டெனன்ஸ் டோஸ் என்னன்னு கேட்கணும். ஸோ மெயின்டெனன்ஸ் டோஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா வெயிட்டை குறைக்கிறது கஷ்டம், மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 80 கிலோ இருக்கீங்க, 70 கிலோ இருக்குது, அதை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படியே கொஞ்சம் ஓரளவு கம்மி சாப்பிட்டா கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியாத டயட்டே தெரிய வேண்டாம், ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டா, அரை வயிற்று சாப்பிட்டா கூட சரி பண்ணிக்கலாம். ஆனால் வெயிட்டை குறைக்கிறது கஷ்டம். ஸோ குறைச்சி கொடுத்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? குறைச்சிருவாங்க, மெயின்டைன் பண்ணுறது தெரியாது, மறுபடியும் அதே ரேட்டுக்கு வந்து இதுதான் தப்பு. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இன்னொரு கான்செப்ட் இருக்குது வெயிட் ரிடக்ஷனில். நான் நிறைய கான்செப்ட் சொன்ன மாதிரி இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, நல்லா பசித்து சாப்பிட்ணும், அரை வயிறுக்கு சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டாலும் கொஞ்சம் வெயிட் குறையும். நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கணும், நீர் ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி அதுவும் டயட்டிஷியன், ஏன்னா அதில் சில பிரச்சனைகள் மல்டிவிட்டமின் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி வரும். ஸோ அதையும் தெரிஞ்சு தான் எடுத்து. தூக்கம் என்பது வெயிட் லாஸுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் சார்? பொதுவாக ஒரு மனிதனுக்கு மினிமம் 7 hours, அட்லீஸ்ட் 6 hours நல்ல டீப் ஸ்லீப்பிங் வேணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அது வெயிட் லாஸ்க்கு, மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே இது சம்மந்தப்பட்ட விஷயம் தூக்கம்ங்கிறது. தூக்கம் யாருக்கு குறைவாக இருக்குதோ அவங்களுடைய லைஃப் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், பிபி வரலாம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் தூக்கமின்மையினால் வரும். தவிர்க்கிறதுக்கு பொதுவாக சில டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தூங்காமல் அது ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நைட்டு ஒர்க் பண்ணுறாங்க, பகலில் தூங்கணும், பகலில் அதே அளவுக்கு தூங்கினா போதும். இது அப்போ சம்டைம்ஸ் என்னால் தூங்க முடியல 4 மணி நேரம்னா ஒரு பிராணாயாமம் பண்ணி பழகுங்க. அது பிராணாயாமம் பண்ணாவே நம்ம ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் பாடிக்கு வந்துடும். டெய்லி பிராணாயாமம் பண்ணால் ஒரு நாள் எல்லாம் வராது. ஸோ பிராணாயாமங்கிறது, பிராணான்னா ஆக்சிஜனை நம்ம இன்ஹேல் பண்ணுறதுக்கான மெத்தடை நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது பண்ணிங்கனாவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதாக. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் இருக்காது, பகலில் தூங்குவாங்க. அதாவது நம்ம ராத்திரியில் தூங்குறது, அவங்க பகலில் தூங்குவாங்க. ஸோ அவங்களோட டே லைஃபே மாறுது. அவங்களால இந்த டயட்டு இந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது சார். கொஞ்சம் வித்தியாசம் வரும்ல. நைட்டுக்கு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டு போகணும். காலையில் எழுந்திரிச்சு நல்லா இது பண்ணிவிட்டு தூங்க போகும்போது ஓரளவுக்கு லிமிட்டாக சாப்பிட்ணும். ஈவினிங்கோ இல்லாட்டா மத்தியானமோ அவங்க சமயம் எழுந்திரிச்சாங்கன்னா அப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணித்தரேன். அதுவுமே அவங்களோட ப்ளட் டெஸ்ட்டு, ஒபிசிட்டியாக, நார்மல் வெயிட் அதெல்லாம் பார்த்து தான் அவங்க தூங்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹவ் ஃபார் இட் இஸ் பாசிபிள்னு எனக்கு தெரியாது. டிஸ்டர்ப் ஆகும், யாரோ ஒருத்தர் வருவாங்க, போவாங்க, எந்திரிப்பாங்க, ஃபோன் வரும், அப்படி டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அதுக்கு நம்ம கரெக்டான ப்ரோட்டோக்கால்குள்ளே போய்க்கணும். சார், இப்போ இருக்கிற மக்கள் 2 டைப் ஆஃப் இருக்கிறாங்க. அதில் ஒரு டைப் ஆஃப் மக்கள் எப்படின்னா, எவ்வளோ வேணால் சாப்பிடுவாங்க, பட் அவங்களுக்கு உடம்பே வெயிட்டே போடாது ஆக்சுவலி. ஆனால் இன்னொரு டைப் ஆஃப் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, டயட்லலாம் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வெயிட் அதிகமாக போட்டுரும். கிடையாது, எல்லாத்துக்குமெல்லாம் உடம்பு வராது. இப்போது பித்த உடம்பு இருக்கிறவங்க எத்தனை சாப்பிட்டாலும் உடம்பு வராது. அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லா
அதில் 2-3 கேட்டகரி இருக்குது. ஒன்று பசிக்கவே பசிக்காது, எனர்ஜெட்டிக்காகவே இருப்பாங்க, கொஞ்சமாக சாப்பிட்டாலும் எனர்ஜெட்டிக்காக ஆவாங்க. இன்னொரு செட்டு நல்லா ஹெவியாக சாப்பிடுவாங்க. இன்னும் இவ்வளோ சாப்பிட்றான் என் உடம்பே வரலையேன்னு சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற உடம்பு பிரச்சனையே இல்லை, சாப்பிட வேண்டியது தான், எவ்வளோ கிடைச்சா சாப்பிட வேண்டியது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரிவென்ஷன்ஸ் இருக்கா சார், ஏதாவது ஓவர் வெயிட் போடக்கூடாது அப்படின்றதுக்காக? ப்ரிவென்ஷன் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா சேஃபு. அதில் தான் 10 கிலோ அந்த குஷனும் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் தான் மெயின் விஷயம். டயட் ரொம்ப முக்கியம். இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது, ஒயிட் சுகர் சாப்பிட்றது, அதெல்லாம் நீங்கள் பிகினிங்லேருந்தே கட் பண்ணிடணும். நீங்கள் 15 இயர்ஸ்லேயே ப்ரௌன் சுகரே கொடுத்துருவோம். குழந்தை பிறந்திருந்தே ப்ரௌன் சுகர் கொடுங்க. மைதா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ரெகுலராக அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா போதுமே. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆர்கானிக், கோ ஆர்கானிக் மெயினாக. பேக்கேட் ஐட்டம் எதுவுமே கொடுக்காதீங்க. நிறையா அந்த நம்ம உருவாக்கின சில ஸ்வீட்ஸை கொடுங்க. நம்ம வீட்லேயே நிறைய உருவாக்க முடியும், கரும்பு சர்க்கரையெல்லாம் வச்சு நிறைய அந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்வீட் தேவைங்கிற பட்சத்தில். வெளியே வாங்கி முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க. கோ ஆர்கானிக்ங்கிறது தான் முக்கியமான விஷயம். சார், ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டயட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வீக்கெண்ட் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு நிறைய சாப்பிட்டு அந்த அந்த டயட்டையும் வந்து பிரேக் பண்ணிடுறாங்க சார். அது வீக்லி ஒன்ஸ் இல்லை, ஒரு 15 days ஒன்ஸ் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு டீடாக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு எப்படி டீடாக்ஸ் பண்ண, நேச்சுரலில் மறுபடியும் சொல்கிறேன், வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து கடையில் வாங்கி போட, அது போடக்கூடாது. அது இப்போ கரெக்டாக டீடாக்ஸ் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு சின்ன எக்ஸாம் இது சொன்னால் கடுக்காய் பொடி ரெகுலராக சாப்பிட்லாம். அது டெய்லி டீடாக்ஸ் பண்ணும். டீடாக்ஸுக்குன்னே சில மருந்துகள் இருக்குது. கடுக்காய் பொடி ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அது தாராளமாக சாப்பிட்டிங்கன்னா உடம்புல கழிவுகள் தங்க தங்க நமக்கு ஒன்று டாக்ஸின் வரும், அல்சர் வரும், இன்டைஜஷன் வரும். ஸோ அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் வரும். இந்த 2 தான். இந்த இன்டைஜஷன் கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னாவே பெருசாக வெயிட் போட்டால் ஆகாது. இன்னைக்கு வெயிட் லாஸில் பற்றின நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.